Hi friends, SJS Properties in the Jiva. இப்போ நம்ம சேலம் டு பெங்களூர் பைபாஸ்ல தீவிட்டிப்பட்டி பஸ் ஸ்டாப்ல இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குற பஸ் ஸ்டாப் வந்து தீவிட்டிப்பட்டி பஸ் ஸ்டாப். ஹைவேஸ்ல தான் இருக்குங்க, பெங்களூர் ஹைவேஸ். ஓமலூர்ல இருந்து வந்தோம்னா தீவிட்டிப்பட்டி வந்துறலாம் நம்ம. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா போற ரோடு பெங்களூர் போற ரோடுங்க. இதில் நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு சர்வீஸ் ரோடு பிரியுது. அந்த டூ வீலர் போகுது பாருங்கள், அந்த ரோடு தான். இந்த ரோட்டில் ஒரு 100 மீட்டர் வந்தோம்னா ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள். அந்த பில்டிங் ஒட்டின மாதிரி நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு பிரியுதுங்க. அதாவது சர்வீஸ் ரோட்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு பிரியும். அதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சர்வீஸ் ரோட்டில் நிற்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோடு பெங்களூர் போகிற ரோடுங்க. இதில் லெஃப்ட் சைடில் ரோடு பிரியுது பாருங்கள். இந்த ரோட்டில் சரியாக நம்ம வந்து ஒரு 100 மீட்டர் வந்தால் போதும் லேண்டருக்கு ஏரியாவுக்கு வந்துடலாம். நம்ம வாங்க இப்போ வீட்டுக்கிட்ட போகலாம். லேண்டர் வீடு சேர்ந்துருக்கு. 1729 சதுரடியில் 2 பெட்ரூம் கொண்ட வீடுங்க. அதாவது ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால் இருக்கிற மாதிரி 2 செட்டப் இருக்குங்க. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பாருங்கள், ஃபுல்லாக குடியிருப்பு பகுதியில் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஹைவேஸ்லேருந்து சர்வீஸ் ரோடு ஒட்டின மாதிரி உள்ளே வந்தால் போதுங்க. ஒரு 100 மீட்டரில் நம்ம லேண்டருக்கு ஏரியாவுக்கு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம லேண்டருக்கு ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ வீடியோவில் தெரிகிற ஒரு கேட்டு போட்ட வீடு இருப்பாருங்க. இதுதான் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த லேண்டோடைய அத்து பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ நம்ம லேண்டுக்கு தெற்கு புறம் இருக்கோம். லேண்டை சுற்றி ஃபுல்லாகவே காம்பவுண்டு போட்டிருப்பாங்க. இது கார்னர் பிளாட்டுங்க. பாருங்கள், வீட்டுக்கு பின்னாடியும் நமக்கு ரோடு இருக்குது. 20 அடி ரோடு இது. இந்த சாண்டல் கலர் பில்டிங் தெரியுது பாருங்கள். அந்த சந்தன கலர் பில்டிங் ஃபுல்லாகவே இந்த லேண்டுக்கு சேர்ந்தது தான். இதில் இந்த வேக்கன் லேண்டு ப்ளஸ் வீடு 2 சேர்த்து 57 அடி இருக்குதுங்க. அதாவது மேற்கு புறம் 57 அடி. இப்போ நம்ம காம்பவுண்ட் சைடு பார்க்குறோம். இந்த பக்கம் 63 அடிங்க. இப்போது தெற்கு புறம் 53 அடி. பாருங்கள், இந்த காம்பவுண்ட் ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். இந்த பக்கமும் நமக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 57 அடி வந்துருங்க. இந்த வேக்கன் லேண்டு நமக்கு 4 சென்ட்டு, இந்த வீடு 4 சென்ட்டுங்க. மொத்தம் 8 சென்ட் இருக்குதுங்க. இதில் ஒரு 1727 சதுரடி காலில் இடம், மீதி 1729 அடியில் இந்த பில்டிங் இருக்குதுங்க. இது காங்கிரீட் வீடுங்க. பக்கத்துலேயே ஷீட்டு போட்ட மாதிரி வீடு இருக்குது. இதில் மொத்தம் 2 வீடு இருக்குதுங்க. அதாவது 2 ஃபேமிலி தனித்தனியாக குடிக்கிற அளவுக்கு 2 வீடு இருக்குது. பாருங்கள், 2 என்ட்ரன்ஸ் தெரியுது பாருங்கள். இப்போ லெஃப்ட்டில் ஒரு வீடு, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் ஹாலோட. ரைட் சைடில் வீடும் ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் ஹாலோட இருக்குதுங்க. 2 ஃபேமிலி தனியாக குடியிருக்கலாம். இப்போ 2 ஃபேமிலி குடியிருக்காங்க. வாடகை வந்துட்டுருக்குங்க. ஒரு வீட்டுக்கு 3000 ரூபா வாடகையும், ஒரு வீட்டுக்கு 3500 வாடகை, மொத்தம் 6500 வாடகை வந்துட்டுருக்கு. பாருங்கள், நல்ல குடியிருப்பு பகுதி தான். ஹைவேஸ்லேருந்து சரியாக ஒரு 100 மீட்டரில். விருப்பமுள்ள நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நட்புடன் உங்கள் ஜீவா.